अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। महेश्वासो महीधर्ता श्रीनिवासस्सतां गतिः अनिरुद्धसुरानन्दः गोविन्दो गोविदामपरिः मरेजस्तमनोहंसः सुवर्णो भुजगोत्तमः हिरण्यनाभस्तुतभाः पद्मनाभप्रजापतिः. உயர்ந்ததான பகவானுடைய திருநாமங்கள்ல 33வது ஸ்லோகம் ஸ்ரீனிவாசா எனக்கூடியதான நாமாவை பார்க்கிறோம். நாமாக்கள் எல்லாமும் பிரசித்தமா இருந்த போதிலும் சில நாமாக்கள் எல்லோருடைய மனசையும் கவரும்படி சீக்கிர பலப்பிரதமாகவும் லௌகிக பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கு. மேல ஹம்சஹான்னு ஒரு நாமாவை சொல்ல போறேன். அது வேதாந்தபரமா அஹம்சஹா, நானே பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதான நாமக்கள். அந்த நாமாக்கள்னா சித்த சுத்தியாயே வேதாந்த விசாரம் பண்ணி ஆத்ம தத்துவத்தை அறிந்து அதற்கு பிறகு அதனுடைய ஸ்வரூபத்தை அனுபவத்துக்கு வரக்கூடியதான நாமாக்கள். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதான ஸ்ரீனிவாசா எனக்கூடியதான நாமமானது சத்திய பலப்பிரதம், அப்படி மிக உயர்ந்ததான நாமம். ஸ்ரீனிவாசா அப்படின்னு சொன்னா அநேக உருவங்கள்ல வெங்கடேச பெருமாள் அப்படின்னு எல்லோருக்கும் தெரியுது. ஸ்ரீனிவாசம்னு வச்சுக்கணும். ஸ்ரீனிவாசா அம்பாள் எப்பவும் விடாமல் அவருடைய மார்பிலேயே இருப்பதனால் ஸ்ரீ அம்பாளுக்கு நிவாசமாக மகாலட்சுமி தாமாய தாயாருக்கு இருப்பிடமா இருக்கிறவர். உலகத்துல சகல பிராணிகளும் விரும்புவது காசு. காசுங்கிறது அம்பாளுடைய ஒரு சுரூபத்துல ஒரு அம்சம் தான். அஷ்டைஸ்வரியங்கள்னு சொல்றது. அஷ்டைஸ்வரியங்கள்ல ஒரு ஐஸ்வர்யம் தான் பணம்ங்கிறது. மீதி 8 ஐஸ்வர்யங்களை மறந்துவிட்டா ஜனங்கள். பவர், அதிகாரம், சக்தி, படிப்பு, உதாரத்தன்மை, புத்திர பௌத்திராதி சமிருத்தி, இவைகள்லாம் இருந்தா தான் ஸ்ரீன்னு பேர். ஆனாலும் லோகத்துல ஸ்ரீ அப்படின்னு சொன்னா காசுங்கிற அபிப்பிராயத்துல இருக்கு. அதையும் கொடுக்கிறார், எல்லாவற்றையும் கொடுக்கிறவர், மோட்ச லட்சுமியையும் கொடுக்கிறவர் அவர். ஆயால் அவருக்கு ஸ்ரீனிவாசன் என்று பெயர். அவரை சொல்லும் பொழுது ஸ்ரீய காந்தாய கல்யாண நிலையே நிலையேந்தினா அப்படின்னு. ஸ்ரீய காந்தாய மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப வேண்டியவராகவும் அவளுக்கு பிடித்தவராகவும், கல்யாண நிதையே காந்தாய உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுக்கும் மனதை கவரக்கூடியவராகவும், கல்யாண நிதையே கல்யாணங்கள் நன்மைகள் வாழ்க்கையில ஏற்படக்கூடியதான எல்லா நன்மைகளுக்கும் அவைகளுக்கு இருப்பிடமா இருக்கிறவர். நிதையே அர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய. வெங்கடன், வேம் அப்படின்னா பாபம்னு அர்த்தம். வெம்முன்னு சொல்லப்படாது, அது தீர்க்கம். அது வேங்கட நிவாசாய. வேம் கடயதீதி வெங்கடா, நினைத்த மாத்திரத்தினால் எல்லா பாபங்களையும் போக்குபவர். ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் அப்படின்னு ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு மங்களம் உண்டாகட்டும். அவருக்கு மங்களம் வந்தா நமக்கு என்ன சார்னு கேட்கக்கூடாது. அவருக்கு மங்களத்தை தாங்கள் நினைத்தீடையானா உங்க ஆத்துல எல்லா மங்களமும் வரும். ஏன்னா ஜீவேஸ்வர பாவமானது பிம்ப பிரதிபிம்ப பாவமா. அந்த பிம்பமா இருக்கிறவர் பரமேஸ்வரன், பிரதிபிம்பமாக இருக்கக்கூடியது ஜீவன். இப்ப
பிரதிபிம்பத்துல ஒண்ணும் நீங்க பண்றது இல்ல. கண்ணாடிக்கு முன்னால நீங்க நிக்கிறேன். நீங்க நின்னதுமே உங்களுடைய ஒரு பிரதிபிம்பம் ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடியில காணப்படுகிறது. நன்னதான் இருக்கு. முகத்துக்கு குங்குமம் வச்சுக்கணும், அழகப்படுத்திக்கணும், மையிட்டுக்கணும்னு சொன்னா கண்ணாடி பார்த்தது தானே பண்றேன். கண்ணாடி பார்த்தல கண்ணாடிக்குள்ள இருக்கிற பிரதிபிம்பத்துல பண்றா உங்க முகத்துல பண்ணிக்கிறா. உங்க முகத்துல சரியான கண்ணாடியை பார்த்து குங்குமம் மட்டும் மையிட்டு பண்ணினீங்களேயானால் அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிற பிரதிபிம்பத்துக்கும் அது வரும் இல்லையா? அதே போல இந்த ஜீவனானவன் யாரு அப்படின்னா பிரதிபிம்பம். எதனுடைய ஒரு பிரதிபிம்பம் அப்படின்னு பார்த்தேன்னா அந்த ஈஸ்வரனுடைய பிரதிபிம்பம். ஈஸ்வர பிரதிபிம்பமாக இருக்கக்கூடியதான அந்த ஜீவனுக்கு இத்தனையும் ஏற்படணும் என்று சொன்னோமேயானால் அப்பொழுது எப்படி ஏற்படணும்? அந்த ஜீவனானவன் ஈஸ்வரனுடைய பிரதிபிம்பமா இருக்கிறதுனால நாம் ஈஸ்வரனுக்கு பண்ணினோமேயானால் அத்தனையும் ஜீவனுக்கு தானா வந்து சேரும். ஆயால் பிரதிபிம்பத்துக்கு எல்லாம் வரணுமேயானால் பிம்பத்துக்கு எல்லாம் பண்ணணும். பிம்பத்துக்கு பூஜை பண்ணினீங்களேயானால் பிரதிபிம்பத்துக்கு அந்த பூஜையானது வந்து சேரும். அதே போல பிம்பத்துக்கு நீங்க அர்ச்சனை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் பண்ணினீங்களேயானால் பிரதிபிம்பத்துக்கு தானா வரும். ஆகையால் ஜீவன் வாழ்க்கையில முன்னேறணுமேயானால் அவன் என்ன பண்ணணும்? ஈஸ்வரனை வணங்கணும். ஈஸ்வரனுக்கு அர்ச்சனம், பூஜை, நாமபாராயணம் இவைகள்லாம் பண்ணிக்கொண்டே இருந்தானேயானால் ஜீவனுக்கு அவைகள் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். இதைத்தான் சொல்றதுக்காக நாம் ஈஸ்வரனை பகவான தியானம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதான் சப்தசில சுவாமாஸ்ரிதாக்கியாஸ்ரயம் பிரயாந்தி. சுவாமாஸ்ரிதாக உங்களை ஆசிரியத்தவாளுக்கு ஆசிரியதாம் பிரயாந்தி. அவ 1000 பேருக்கு ஆசிரியமா இருப்பாள் அப்படின்னு சொல்றது. ஆகையால் துர்கே ஸ்மிருதா ஹரதி தீதி மதேஷோ ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிமதீவ சுகம் ததாதி. யார பயந்து இருக்காளோ, யார கவலையோட இருக்காளோ அவ நமஸ்காரம் பண்ணினா அவளுக்கு பயமும் கவலையும் போயிடும். சுத்தா இருக்கிறவ அவ பூஜை பண்ணினால அதிமதீவ சுகம் ததாதி. மேலும் மேலும் நல்ல விதமான கொடுப்பாளாம். தாரித்ரிய துக்க பயஹாரணி காத்வதன்யா. தாரித்ரியம், துக்கம், பயம் இவைகள்லாம் போக்குவாள் நீங்க தவிர வரையாது அப்படின்னு சொல்ற. ஆயால் அப்படிப்பட்டதான எப்பொழுதும் உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளும் எந்த அம்பாளை தியானம் பண்றாளோ, எந்த அம்பாளுடைய ஒரு அனுகிரகத்துக்காக காத்துக்காக எப்பொழுதும் ஒரு தியானம் பண்ணி கொண்டிருக்காளோ, வழிபடுகிறாளோ, அப்படிப்பட்டதான அம்பாளே சர்வகுணாபிராமனாக இருக்கார் அப்படின்னு நினைச்சிட்டு அவரை தான் செலக்ட் பண்ணினாளா. ஆகையால்தான் அந்த மகாவிஷ்ணு என்ன பண்ணினார்? எடுத்த நன் மார்பலை வச்சிருந்தார் அப்படின்னு அந்த புராணமானது சொல்றது. ஆகையால் ஸ்ரீனிவாசா அப்படின்னு சொன்னா மகாலட்சுமி தாயாருக்கு இருப்பிடம். ஆகையால் தான் அங்க தனியாக தாயாருக்கு கோவில் இல்லை. அது ஏதோ சண்டை வந்தது அப்படின்லாம் போன பாட்டுல அதுல பார்த்த அது இல்லை. இதெல்லாம் ஜனங்கள் சொல்றது. ஆதி தம்பதிகளுக்கு அவளுக்கு சண்டை வருமா? யார நினைச்ச மாத்திரத்தினால தாம்பத்தியம் நன்றாக இருக்குமா அவளுக்கு சண்டை கல்பிக்கலாமோ? இல்ல. ஆனா என்ன அர்த்தம்? வெங்கடேச பெருமாள் அவருடைய மார்பிலேயே மகாலட்சுமி தாயார் எப்பொழுதும் இருக்க. அதுக்காக அந்த ஆகம சாஸ்திரத்துல தனியாக ஒரு தேவாலயம் இல்லை. ஆகம சாஸ்திரப்படி அவர் மரபிலேயே இருக்கிறதுனால அம்பாள் தனியாக ஒரு அர்த்த விக்கிரகம் அந்த கோவில்ல அமைஞ்சுக்கிட்டது. ஆனா அம்பாளை மட்டும் தனியாக வழிபடுறவாளுக்கு எங்க இருக்கு? அதுக்கு தனியாக திருத்தானூர் ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இவைகள்ல இருக்கு. இது அங்க விசேஷமாக சொல்லும் பொழுது மகாவிஷ்ணுவானவர் இவர் விசேஷமாக வடத்துல பார்க்கடல்ல இருக்கும் பொழுது ருகு மகர்ஷி அங்க வந்தார். ருகு மகர்ஷி என்ன பண்ணினா வேகமா மகாவிஷ்ணுக்கு கோபம் வருதான்னு பார்க்கணுங்கிறதுக்காக எட்டி வந்துட்டார். அப்பொழுது மகாவிஷ்ணு என்ன பண்ணினார்? இவர் கபட நாடக சூத்திரசாரி. யாருடைய மனசுல என்னென்ன இருக்கோ அவை எல்லாம் முன்னாலேயே அறிந்தவர். அப்படின்னு அறிந்தவர். ஓஹோ, இவர் நம்மளை டெஸ்ட் பண்றதுக்காக வரான்னு நினைச்சிட்டு அவர் எட்டி வதைக்கிற வரைக்கும் சும்மா இருந்தார். எட்டி வச்சுமே எழுந்துட்டு அவருடைய காலை பிடிச்சாராம். காலை பிடிச்சு பாவம் உங்க காலுக்கு வலிச்சிருக்குமே இப்படி வந்துல அப்படின்னு சொல்லி அவர் காலில் இருக்கக்கூடியதான தபத்தினால வந்ததான உயர்ந்ததான ஒரு கண்ணை எடுத்துக்கிட்டார்.
ஆனாலும் மகாலட்சுமி தாயாருக்கு கொஞ்சம் மனசுக்கு வருத்தம். அதனால அந்த இடத்துல இருந்து போயிட்டான். ஏன்னா மார்பிள் எட்டி விழுத்தா மார்பிள் தானே இருக்கா. ஆகையால் அந்த இடத்துல இருந்து தபஸ் பண்ண போயிட்டான். தபஸ் பண்ணக்கூடியதான இடம் திருக்கானூருங்கிற இடத்துல விசேஷமாக ஒரு குளம். அந்த குளத்துக்குள்ள ஒரு தாமரைக்குள்ள தான் உட்கார்ந்து சில வருஷங்கள் தபஸ் பண்ணி கொண்டே இருக்கான். ஏன்னா இப்படிப்பட்டதான ஒரு கஷ்டம் வரப்படாதுன்னு வாழ்க்கையில தன்னுடைய ஆத்துக்காரர் ஒருத்தர் உதச்சாருன்னா தனக்குன்னா அது ஒரு கவலை. ஆகையால் என்ன பண்ணினா என்ன ஸ்திரீகள் எல்லோருமே ஆத்துக்காரர் சௌக்கியமா இருக்கு, தான் எப்படி போனாலும் பரவாயில்ல, அவர் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறவாளா. ஆகையால் என்ன பண்ணினா இதுக்குள்ள தபஸ் பண்ண தொடங்கினாள். எத்தனை நாள் தபஸ் பண்ண? சில வருஷங்கள் தபஸ் பண்ணினான். அந்த தபஸ் அப்படியே இருந்துட்டே இருக்கு. அது என்ன, அந்த தாமரையை எப்படி செலக்ட் பண்ணியிருக்கான்னா எந்த இடத்துல அந்த கோபுரத்தினுடைய நிழல் வந்து விழுமோ அந்த இடத்துல இருக்கிற தாமரைய. ஆனா அந்த இடத்துக்கு மேல சூரியன் வர மாட்டார், அந்த தாமரை மலரவே மலராது. அந்த தாமரை கொண்டே நான் இருந்துட்டு இருக்கேன், யாருக்கும் தெரியல. இப்படி இருக்கிற காலத்துல ஒரு நாளைக்கு என்னாச்சு, குருவானவர் இதே சந்தர்ப்பத்துல இந்திரனுடைய பட்டணத்துக்கு வரும்பொழுது இதுக்கு வரும்பொழுது குருவை மதிக்கல. அவர் குருவை வந்து ஆச்சாரியனை பார்த்ததுமே எழுந்து நமஸ்காரம் பண்ணணும்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இவர் ஏதோ தனமதமோ அவர் ஏதோ காரியத்தில் இருந்திருக்காரோ குருவை மதிக்கல. குருவானவர் கோபிச்சுக்கூடாது. அவரும் கோபிச்சுட்டாருன்னா சாதாரண மனுஷன் பூர்ணோஹினாம குரு பவதி. அவருக்கு அவமானம் நடந்தாலும் அவர் பார்த்தார், சரி நல்ல புத்தி வரட்டும் அப்படின்னு நினைச்சார். ஆனா அவமானம் நடந்ததுல தான் இருக்கப்படாது. ஏன் என்ன பண்ணிட்டார், தபஸ் பண்றதுக்காக போயிட்டார். அவர் எங்க பண்ணினா அவரும் இதே இடத்துக்கு, அதெல்லாம் அவர் ஆக்சிடென்டலா போயிருக்குது. அவரும் ஒரு மூலையில உட்கார்ந்து தபஸ் பண்ணணும், 4 பேருக்கு தெரியப்படாதுங்கிறதுக்காக இங்க வந்து தபஸ் பண்ண தொடங்கினார். என்னாச்சு, இந்த தபஸ் பண்ணி கொண்டே இருக்கா. 2 பேரும் வெவ்வேறு தாமரைகளை ஒரே இடத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்படி இருக்கும் பொழுது சில வருஷங்கள் ஆயிடுது. இந்திரன் குரு இல்லேன்னு ரொம்ப கவலைப்படுறான். இந்திரனுக்கு தெரியாது, தான் இப்படி பண்ணினேங்கிற விவகாரமே அவருக்கு தெரியாது, தான் குருவை அவமதித்தேனுங்கிற விவகாரமும் தெரியல, எங்கோ போயிருக்கார் அப்படின்னு நினைச்சார் அவர். இப்படி ஆகும் பொழுது தேவதைகள்லாம் போய் இது போல ஆயிடுது, தேவதைகளுக்கு நமக்கு ஒரு அபகாரம் வந்துருமே, ராட்சசால் வந்து ரொம்ப சிரமப்படுவேன் நாம, குரு இருக்கணுமே போம் அப்படின்னு நினைச்சிட்டு தேவதைகள் போகும் பொழுது மகாவிஷ்ணு போய் தியானம் பண்ணும் பொழுது நல்ல காலம் பிறக்குன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. சில சமயத்தில் அப்படி ஆயிடும். இதோ பண்றேன்னு பண்ணலாமோ இல்லையாவா, இல்ல நல்ல காலம் பிறக்கும் அப்படின்ட்டு. இந்த இந்திரன் என்ன பண்ணினா இவன் பாட்டுக்கு பவனி வந்துட்டே இருக்கா ஒரு நாளைக்கு. அப்ப தூர்வாசர் அம்பாளை பூஜை பண்ணி அந்த பூஜை பண்ணியிருந்த அந்த குங்குமத்தை எடுத்துட்டு இவர் வந்து பரமேஸ்வரன் இந்திரனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல போறார். அந்த விசேஷமாக அந்த யானைக்கு மேல அம்பாரியில அவர் பாட்டுக்கு இந்திரன் வந்துட்டே இருக்க. இவர் கொண்டு போய் அவருக்கு கொடுத்தார். அந்த இந்திரன் என்னன்னா இவருக்கு எந்த சமயத்துல என்ன பண்ணணும்னு தெரியல. இப்ப நான் அலங்காரம் பண்ணிட்டு அழகா வந்துட்டு இருக்கேன், இந்த குங்குமம் வச்சிருந்தேன்னா முகத்துல சரியா வராது, போட்டோல சரியா விழாது, சொல்லிட்டு அதை எடுத்து என்ன பண்ணினா யானையினுடைய கண்டஸ்தலத்துல வச்சுட்டார். வச்சதுமே சாதாரணமா ஏதோ பிரசாதம் வேணா கண்ணுக்கு வச்சுட்டு வைக்கிறது சகஜம், இட்டுக்கணும். ஆனா அந்த இதுல வச்ச இவருக்கு கோபம் வந்துருது. தூர்வாசனோ இல்லையா, என்னடா பண்றது, கோபம் வந்துருது. நான் கொடுத்ததான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியதான ஒரு பிரசாதத்தை, உனக்கு ஐஸ்வர்யம் எப்பொழுதும் நினைச்சு நிற்கணுங்கிற ஒரு பிரசாதத்தை அவமதித்து யானை தலையில வச்ச, ஆனால் எல்லா ஐஸ்வர்யமும் யானைக்கு வரட்டும், உனக்கு போகட்டும். நம்ப முடியாது சார் இந்த அந்தனர்களை. வமந்தி தேஜோபவா பார்க்கறதுக்கு சாதாரணமா இருப்பா, கோபம் வந்துருச்சுன்னா எதையாவது கக்கிவிடுவா, நெருப்பை கக்கிவிடுவா. என்ன பண்றது, போனதே தெரியலையே எப்படி ஆயிடுச்சு. அப்புறம் இந்திரன் வந்து காலில் விழுந்து வைக்கிற, அதெல்லாம் சரியா விடும், கொஞ்ச நாள் அப்படிதான் கட்ட பண்ணுட்டார் அவர். என்ன பண்ண தூர்வாசராச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் சொன்னாரோ இல்லையோ அடுத்த 2 நாள்ல ராட்சசாலாம் வந்து அதை உதச்சா இந்திரனுக்கு பதவி போயிடுது. எல்லா தேவதைகளும் ரோட்ல சுத்த ஆரம்பிச்சா மனுஷர்கள் மாதிரி. மறுபடியும் மகாவிஷ்ணுகிட்ட போறார். மகாவிஷ்ணு போகும் பொழுது மகாவிஷ்ணு சொன்ன வாழ்க்கையில கட்டம் வரும் பொழுது ஆச்சாரியன்னு நினைக்கணும். அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இருந்தா நினைப்பு இருந்தா எல்லாமும் சரியா போயிடும். குருவை தேடி கண்டுபிடிக்கணுங்கிறார். எங்க தேடுறது, ஏதோ ஒரு அட்ரஸ் இருந்தா அதுல சொல்லி இருந்தா தபசுக்கு போயிட்டார், எங்கே போறது, பின்கோடு இருக்கா, செல்போன் இருக்கா, ஒண்ணும் தெரியாது, ஒரு நம்பரும் தெரியாது, ரொம்ப சிரமப்பட்டா ஊருலாம் தேடிட்டே வர.
எல்லா தேவதைகளுக்கும் இப்பொழுது ஒரு அவசியம் வந்தது. அப்பொழுது என்ன பண்ணின, எல்லாரும் சொல்லும் பொழுது இந்த சூரிய பகவானும் ஒவ்வொரு ஊரா போய் போய் தேடிட்டே இருக்க. ஆனா எப்பொழுது சூரிய பகவான் இந்த திருத்தானூருங்கிற இடத்துக்கு வந்தாரோ அப்பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுதுன்னு 2 தாமரையும் மலர்ந்தது. இது வரைக்கும் இவ எப்படி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்திருக்கா அப்படின்னு சொன்னா, எந்த இடத்தில் இருந்தால் சூரியனுடைய ஒளியோ வராதோ அந்த இடத்துல அந்த குளத்துல இருந்துட்டு இருக்க. யாரும் இந்த தாமரையை பார்க்கவும் இல்லை. அது ரொம்ப ஆழமாக நடுவா இருக்கு. ஆனா இந்த கோபுரனுடைய நிழல் அது மேல விழுந்துட்டே இருக்கு. சூரியன் வர பரியந்தம் இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம். திருத்தானூர்ல அப்படி ஒரு இடம். சூரியன் இங்க வந்ததுமே என்னாச்சுன்னு, நிஜமான சூரியன் அந்த இடத்துக்கே குளத்துக்கிட்டே வராருவர். வந்ததுமே 2 தாமரையும் மலர்ந்து. அது தாமரையுடைய சுபாவம், யாரும் நோன்னு சொல்ல முடியாது. தாமரையுடைய சுபாவம் என்ன, சூரியனை கண்டதுமே மலருவது. 2 மலர்ந்து 2 மலர்ந்துமே இவர் தபஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்கா, கண்டுபிடிச்சுட்டார். வேற யாரும் இந்திரன் வரல, இவரே வந்து நமஸ்காரம் பண்ணி 2 பேரையும் இப்படி சொன்னதுமே என்ன பண்ணினா, குருவானார் ஓஹோ அப்படியா, தன்னுடைய தப்ப உணர்ந்தானா, நான் வரேன் அப்படின்ட்டு குருவானவர் இந்திரன்ட்ட போனார். பிறகு அவருக்கு அனுகிரகம் பண்ணி அவருக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணி அந்த மந்திரத்தை ஜபிக்க சொல்லி அதனால அவருக்கு க்ஷேமம் வரும்படி அரக்கர்களை கொல்லக்கூடியதான சந்தர்ப்பம், தான் ஜெயிக்கக்கூடியதான நிலையை மறுபடியும் அமர்த்தி கொடுத்தார். அது வரைக்கும் அந்த கதை ஆயிடுச்சு. இங்க அம்பாள் என்ன ஆச்சுன்னு, இந்த இடத்துலயே உங்களுக்கு தனியாக கோவில் கட்டுறவங்க தேவதைகள்லாம் இங்க நிர்மாணம் பண்ணின. அதனால அலர்ன தாமரை, அதற்கு மேல இருக்கிற மங்கை, அதாவது அலர்மேல் மங்கை, அது இப்ப அலமேலுன்னு ஆயிடுச்சு. இப்ப எப்படி பேசுறாருன்னா, அது அப்படி போய் அலர்மேல் மங்கைன்னு வர வேண்டிய இடத்துல அலமங்கை அலமேல் மங்கைன்னு போயிட்டு அலமேலு அப்படின்னு. இப்ப என்னன்னா, யாருக்காவது அலமேலு பேர் வச்சு அலமுன்னு கூப்பிடுறான். பஞ்சாங்கத்துல அவமாங்கிற மாதிரி அலமுன்னு கூப்பிடுறான். என்ன பண்றது விவகாரம் முழுக்க இப்படின்னு. ஆனா அதனுடைய தத்துவம் அந்த ஸ்ரீனிவாச தத்துவம். ஆகையால் மகாவிஷ்ணு நடத்திலேயே எப்பொழுதும் இருக்கிறவள் விஷ்ணு ரேகா அனபாயினி. அவர் ராமனாக அவதாரம் பண்ணும் பொழுது சீதையாக அவதாரம் பண்ணினா அம்பாள். கிருஷ்ணனாக கிருஷ்ண ஜன்மே கிருஷ்ணனாக இருக்கும் பொழுது ருக்மணியாக அவதாரம் பண்ணினா. என்னவா இருந்தாலும் சரி உங்களை விடுறது இல்லைன்னு சர்வதா சர்வகாலம் மகாவிஷ்ணு சாஸ்வதமா இருப்பாங்க. உங்க ஆத்துல மகாலட்சுமி எப்பொழுதும் அனுகிரகம் பண்ணிக்கொண்டே இருக்கணுமே. ஏன்னா நீங்க விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிக்கணும். லட்சுமி அஷ்டோத்திர பூஜை பண்ணினா வரும் போறாதுன்னு, லட்சுமி அஷ்டோத்திர பூஜை பண்ணினா அனுகிரகம் வரும். ஆனா சாஸ்வதமா உங்க ஆத்திரையே இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும், மனசு நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட சேர்த்துதான் அதை பூஜை பண்ணுவோம். அதனால லட்சுமி அம்பாள் எப்ப அனுகிரகம் பண்ணுவா, மாவட்ட அவருடைய ஆத்துக்காரருக்கு பூஜை பண்ணினா தான் அவளுக்கு சந்தோஷமா. ஆகையால் ஸ்ரீனிவாச சர்வதா எப்பொழுதும் அனபாயியா இருக்கக்கூடியவர்ங்கிற நாம இங்க விசேஷமா சொல்லியிருக்க. எஸ்ய வட்சசி அனபாயினி, யாருடைய மார்புல விடாமலேயே ஸ்ரீர்வசதி மகாலட்சுமி தாயார் அங்கே இருந்து வாசம் பண்ணுகிறாளோ, ஆகையால் அவருக்கு ஸ்ரீனிவாசன் என்ற பெயர். அந்த ஸ்ரீனிவாசங்கிற நாம அவனுடைய ரகசியத்தை பார்த்தோம். அதோட மட்டும் இல்ல, அம்பாளை பூஜை பண்றவாளுக்கு அனுகிரகம் தானா வருமா. ஸ்ரீ நிவாசா, எங்க ஸ்ரீ இருக்காளோ அங்கே அவரும் இருப்பார். இதற்கு முன்னால் என்ன, அம்பாள் இருக்கணுமே ஆனால் மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணணும்னு சொன்னேன். எங்க ஸ்ரீ இருக்காளோ, எங்க அம்பாளை பூஜை பண்றேடா. ஏன்னா அம்பாளுடைய நாமா என்ன தெரியுமோ, ஸ்ரீங்கிறது அம்பாளுடைய நாமா. அதனாலதான் ஸ்ரீ வித்யாங்கிறது. ஸ்ரீ வித்யான வேற என்னமோ நினைக்கப்படாது, வேதாந்தம். ஆத்ம வித்யா மகாவித்யா ஸ்ரீ வித்யா காம சேவிதா. இந்த ஜீவ பிரம்மைக்கியத்தை சொல்லக்கூடியதான வேதாந்தத்துக்கு தான் ஸ்ரீ வித்யன்னு பேர். இது எல்லோருக்கும் ஆத்ம வித்யானது கிடைக்காது. அது பல பிறவைகள்ல புண்ணியம் பண்ணியிருந்தா தான் கிடைக்கும். சமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன. பல பிறவைகள்ல யஜ்ஞம் யாகங்கள் வேதாத்தியனங்கள் வேதோக்த கர்மாக்கள் இவைகளை பண்ணினவாளுக்குத்தான் சித்த சுத்தி ஏற்படும். சித்த சுத்தி ஏற்படுமே தவிர சித்தத்துல ஏகாக்கிரதை வராது. ஒண்ணு நினைக்க மாட்டான், இது அதையும் குறைஞ்ச தாவரா போல, கடையில இருந்து கடை தாவரா போல இவருடைய மனசு இங்கேயும் அங்கேயும் போடிக்கொண்டே இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கண்ணை முன்னில் மூடிட்டு பகவானுக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கோம். அப்பதான் ஸ்டவ்ல பால வச்சனா, கதை ஓடி இருக்கா, கரண்ட் ஆஃப் பண்ணினு, இப்படி எல்லா ஞாபகமும் வரும். அது பண்ணி பார்த்தினவாளுக்கு தான் தெரியும். நாம என்ன, நம்ம மனசு சுத்தமா இருக்குன்னு நம்ம நினைப்போம்.
ஆனா நீங்க தியானம் பண்ணும் பொழுது மனசு எவ்வளவு வேகமா தாவறதுன்னு நமக்கு தெரியும். ஆகையால் அப்படி அது தாவாம இருக்கணும், அது ஒரு இடத்துல நிக்கணும் என்பதற்காகத்தான் அம்பாளுடைய உபாசனை. ஆகையால் தஹராக அசரூபிணி, இந்த தஹர விஜயை தான் சாந்தோக்கிய உபனிஷத்துல 8வது அத்தியாயத்துல அத ஏதம் பிரம்மபுரம் தஹரோஸ்மின்னந்தராகாசா அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்குள்ள ததன்வேஷ்டவ்யா தத்மா விஜிஜாசிதவ்யா அப்படின்னு 8 குணங்களோட தஹர விஜயை சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டதான அந்த அர்த்த விஜயானது அறிவதற்கு உங்க மனசை ஏகாக்கிரமாக பண்ணுவதற்காகத்தான் உபாசனை. ஏகாக்கிரமாக ஆயிடுதையானால் எல்லா க்ஷேமமும் உங்களுக்கு ஏற்படும். அப்படி எந்த இடத்துல ஸ்ரீ சர்வதா சர்வகாலமும் இருக்காளோ அந்த அவருக்கு ஸ்ரீனிவாசன் பேர். எப்பொழுதும் அந்த ஸ்ரீயானது இருக்கிற இடத்துல தான் சேர்ந்து இருக்கிறதுனால அவருக்கு ஸ்ரீனிவாசன் பேர். ஆகையால் அம்பாளை பூஜை பண்ற இடத்துல மகாவிஷ்ணு பெருமாளும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார். அதனாலையும் ஸ்ரீனிவாசன் பேர். அதற்கு பிறகு நீங்க உங்க சக்திக்கு தகுந்த மாதிரி பக்தியோட பூஜை பண்ணினீங்களேயானால் அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பார். அபார கருணாமூர்த்தி அவர். அதனால்தான் ஒரு பக்தன் பிரார்த்திக்கிறான், அகம் தூரதஸ்தே பவம் போஜயுக்ம பிரணாமிச்சயாகஸ்ய சேவாம் கரோமி சகத் சேவையா நித்ய சேவா பலம் மே பிரயச்ச பிரயச்ச பிரபோ வெங்கடேஷ. அகம் தூரதஸ்தே, வெகு தூரத்திலிருந்து வரேன். இதன வெகு தூரத்திலிருந்து வரேன். என்ன திருமலையிலிருந்து கீழே மேல போலாமே. பக்தன் எங்கேயோ மദ്രാஸ்ல இருக்கணும், டெல்லியில இருக்கணும், பம்பாயில இருக்கணும் இல்லையே, திருப்பதிலேயே இருக்கிறவங்க பக்தனா இருக்கலாமோ இல்லையோ. அது இல்ல, தூரதத்தேன்னு வெகு ஜன்மாக்களாக உன்னை நினைக்கவே இல்லை. எத்தனையோ ஜன்மாக்களை உன்னை நினைக்கவே இல்லப்பா. இவ்வளவு தப்பு பண்ணிவிட்டேன். அகம் தூரதத்தே பவம் போஜயுக்ம பிரணாமேச்சயா, உங்க பாத தாமரைகளை வணங்கணும் என்கிற ஆசையினால் நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். பிரணாமேச்சயா ஆகஸ்ய சேவாம் கரோமி. இப்ப என்ன சக்ரத் சேவையா, திருப்பதிக்கு வந்தவாளுக்குத்தான் தெரியும் அந்த கஷ்டம். இங்க மெட்ராஸ்ல இருந்து பேசுறவாளுக்கு தெரியும். அங்க போய் நின்ன பிறகு ஒவ்வொருத்தரும் தள்ளுறான், இதோ ஆகும் இதோ ஆகுங்கிறான். போய் பார்த்தா தெரியும். 1 மணி நேரமாவது மினிமம் லைன்ல நிக்கணும். நான் கல்யாண கட்ட சேவை பண்ணியிருக்கேன் சார். அங்கே பண்ணினாலும் அங்கே லைன்ல போயிடும். அது என்ன சுவாமி, அந்த சுவாமியினுடைய வைபவம். இங்க மட்டும் இல்ல, வைகுண்ட லோகத்திலையும் இப்படித்தான். வைகுண்டர் யோ மிருத்யதே ஹஸ்தகிரஹீதமஸ்மய ஸ்ரீயேதரைரங்க விமிருத்யமானய. மகாலட்சுமி தாயாரும் ஏகாந்த சேவை எனக்கு கிடைக்காதான்னு தங்க தாம்பாளத்துல தாமரை பூ வச்சுட்டு காத்துட்டு இருக்கலாம். எதுக்கு அவர் பாதத்துல வச்சு நமஸ்காரம் பண்ணணுங்கிற அபிப்பிராயத்துல. இன்னும் ஏகாந்த சேவை கிடைக்கல, நாரதன் தூங்குற இருந்துட்டு இருக்காரு. இது ஏன்? அது மாதிரி அந்த தெய்வத்தினுடைய ஒரு சுவாவம் அப்படி. அது வசதி தாழ்த்தின்னு சொல்லப்படாது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு சுவாவம். அம்பாளை கருணா கட்டாட்சம் எங்க இருந்தா அப்படி பார்த்தா போதும். திருதா தியாகியா தரதடித்த நீரோத்பலங்க தரியாம் சந்தீனம் நபய கிருபயா மாமபி சிவே அனீனாயம் தன்யோ பவதி நததே ஹரிரியதா வனேவா ஹரண்யேவா சமகர ஹிதுபாதோ இமகர. எங்க இருந்தாலும் சந்திரனுடைய ஒளி நிலா வில வராது. அம்பாளுடைய கடைக்கன் பார்வை எல்லாரிடத்தையும் விழும். ஆனா மாவட்டத்துல நீங்க தேடி போகணும். நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்பா. ஒரு தரம் உன்னை சேவை பண்றதுக்குள்ள போரும் ஆயிடுது எனக்கு சக்கர சேவையா. ஆனா என்ன வரம் கேட்டுக்கிறேன் தெரியுமா, எனக்கு காசு வேணும், புகழ் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்கல. நீ எல்லாம் உன்னை பார்த்தாலே கிடைச்சி போயிடும். அதிகமா பார்க்க முடியாதுன்னு என்ன ஜரகண்டியும் தள்ளி விடுவான். ரொம்ப நேரம் அங்கே இருந்தோம்னா அதிக சேவங்களை வந்து உங்களால் தாங்க முடியாதுன்னு. அதனால விவகாரம் சக்கர சேவையா நித்திய சேவா பலம். தினந்தோறும் காலமே சாயங்காலம் உன்னை சேவை பண்ணின என்ன பலமோ அந்த பலத்தை மட்டும் கொடுத்துரு. என்னட்டு நான் வந்தேன்னு எதிர்பார்க்காதேங்கிற. இது எதற்காக இப்படி சொல்றார் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு தடவை நீங்க பக்தியோட பண்ணினால அத்தனை பலமும் கிடைக்கிறதுங்கிற அர்த்தம் வேற ஒரு தடவை. ஆகையால் அந்த ஸ்ரீங்கிற ஒரு பதத்துக்கு அவ்வளவு அர்த்தம். ஸ்ரீ வித்யான்னு சொல்லிடுற கேள்வி அது அதனுடைய பலம் இப்படி. பக்தியோட நீங்க பண்ணினீனால் 100 மடங்கான பலம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால பகவானுடைய நாம ஸ்ரீனிவாச. எஸ்ய வட்சசி அனபாயினி ஸ்ரீர்வசதி சஹ ஸ்ரீனிவாச. அந்த நாமாயிடும். அதற்கு சதாம் கதி சதாம் வைதிகானாம் சாதுனாம்
புருஷார்த்த சாதன ஹேது சதாம் கதி. நல்லோருக்கு ஒரு கதியாக அடைக்கலமாக இருக்கிறவர் நல்லவாயா இருக்கார். லோகத்துல சத்சங்கம் வேணும்னு சொல்றார். சத்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சலதத்துவம், நிச்சலதத்வே ஜீவன் முக்தி. இதுதான் வழி. முதல்ல ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்? சத்சங்கம், சாதுக்களோட சங்கத்தை வச்சுக்கணும், நல்லோர்களோட சேரணும். சாதாரண மனுஷங்களோட சேர்ந்து அவ மணிக்கணக்காக பேசிட்டே இருப்பான். அந்த பேச்சுக்கு ஊர்வம்புக்கு ஒரு முடிவே இல்லாம இருக்கு. பேசினதையே பேசு. உங்க அதுல இன்னைக்கு என்ன சமையல், இதுல இருந்து ஆரம்பிக்கும். டெய்லி இதுதானே பண்றோம், எத்தனை நாளா சாப்பிட்டுருக்கோம், எத்தனை நாள் அதையே தானே மறுபடியும் மறுபடியும் பேசுறது. என்ன மார்க்கெட்டுக்கு போய் என்ன வாங்கினேன், என்ன விலை, அது எப்படி, இதை பத்தி மணிக்கணக்காக பேசிக்கொண்டே இருக்கிறது. இது விருத்தா காலத்தை அனாவசியமாக பொழுது போகிறது. நமக்கு இருக்கிற பொழுதே ஒரு லிமிட்டடுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். மனுஷனுடைய வாழ்க்கை பழைய நாள்ல தசரதன் மாதிரி 60,000 வருஷம் இல்ல, ராமன் இருந்த மாதிரி 11,000 வருஷம் இல்லை. உங்களுக்கு என்ன 100 வருஷம், அவ்வளவுதான். அந்த 100 வருஷத்துல முதல் ஒரு 10 வருஷம் பால்யத்திலேயே போயிடுது. அதுக்கப்புறம் யவனத்துல ஒரு 20 வருஷம் போயிடுது. கொஞ்சமாக வாழ்க்கையில அடிபடுறது ஒரு 30வது வருஷத்துல. அப்ப உடம்புல சக்தி இருக்கிறதுனால அதெல்லாம் அது நேச்சுரலா நினைச்சுட்டோம். 40-50 வருஷம் வந்த பிறகுதான் இவனுக்கு உடம்புல ஓஹோ அங்கங்கலிடம் பலிடம் முண்டம் தகனவீனம் ஜாதம் துண்டம். உடம்பெல்லாம் சொன்ன வச்சு கேட்க மாட்டேங்கிறது, கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, ஒவ்வொரு பல்லா கீழே வருது, விழாத போனாலும் வலிக்கிறது. என்ன பண்றது பாருங்க. இப்பதான் இவனுக்கு ஓஹோ நம்ம ஏதாவது நல்ல வழி தேடணும் அப்படின்னு நினைக்கிறான். தேடணும்னு நினைச்சாலும் அப்பொழுது ஒன்றும் கிடைக்க மாட்டேங்கிறது விவகாரம். ஏன்னா அப்பதான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. ஒரு மனுஷனுக்கு 40 to 60 இருக்கு பார்த்தீங்களா, அதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. 60 ஆயிடுச்சுன்னா பொண்ணு கல்யாணம் ஆயிடுது, பையனுக்கு எல்லாம் உத்தியோகத்துக்கு வந்துட்டா எல்லாம் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்னென்ன இவன் யூஸ்லெஸ் ஆயிடுது. அப்படி போயிடுறது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையும் குறுகினதாக ஒரு 100 வருஷம் தான் இருக்கு. அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது தெரியல மனுஷருக்கு. அவ மணிக்கணக்காக டெலிபோன் பேசுறது, மணிக்கணக்காக ஒரு பக்கம் பேசுறது, இப்படியே பொழுதுபோக்கிட்டே இருக்க. அது போகப்படாது. ஆகையால் இவளுக்கு சத்சங்கம் ரொம்ப முக்கியம். சத்துக்கள் பேச மாட்டார். அவளுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, கேட்டதுக்கு நீங்க ஒரு வாரத்தை கேட்டீங்கன்னா 1/2 வாரத்தை பதில் சொல்லு. அப்படியா, அவ்வளவு. அதுக்கு மேல அதிகமாக மணிக்கணக்காக பேசவே மாட்டான். ஏன்? அவ சர்வதாசனம் பகவன் நாமாவும் உச்சரணம் பண்ணிட்டே இருப்பான். உள்ளூர பகவன் நாமா போயிட்டே இருக்கும். அந்த மந்திர ஆவர்த்தி போயிட்டே இருக்கும். ஆகையால் அதிகமாக பேசுறது இல்லை. அப்படி அவ இருக்கிறதுனால அவளோட சேர்ந்தோமையானால் நமக்கு முதல்ல என்ன ஆகும்? பேச்சு குறையும். அந்யா பாசோ விமுஞ்சதா அமிர்தஸ்ய ஏஷ சேது. மோட்சத்துக்கு முதல் படிக்கட்டு என்னன்னா வீடு வந்து பேசாம நிறுத்தது. நான் சொல்லல, உபனிஷத் சொல்றேன். எது வேணுமோ அதுதான் பேசணும், அதிகமாக பேசப்படாது. இப்படி சத்சங்கத்துவம் பேசணுமையானால் நிசங்கம் வரும். யாரோடைய சேராம இருக்கணும், எனக்குடையதான மனப்பான்மை வரும். 10 பேர் சேர்ந்து அங்கே போய் நம்ம வந்து கதை என்ன வேணும்னு கவனிக்கிறது, இது போயிடும். சில பேர் உங்க கல்யாணம் வந்ததுன்னா ரவுண்டா அங்கே பாட்டு பாடிட்டே இருப்பா. அந்த மாதிரி அதையும் கேட்க மாட்டா. இவ ரவுண்டா சேர ஒருத்தர் வச்சுட்டு என்னமோ கதை பேசிட்டே இருப்பா. பாடுறவளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் சொல்லுது பாக்குறான். அவனுக்கு தெரியும். ஏன்னா இதுக்காகத்தானே வந்தேன் நான். இந்நேரம் செல்போன்ல பேசணும்னு போறாதோ, நீங்க நேரா பேசணும், அவளுடைய ரியாக்ஷன் கவனிக்கணும். இப்படியே பேசணும். அது இல்லாமல் நம்ம தனியாக ஒரு இடத்துல இருக்கோங்கிற எண்ணம் வருமா? சத்சங்கத்தினுடைய பலம். நிசங்கத்வே நிர்மோகத்துவம், மோகம் போயிடும். நிர்மோகத்வே நிச்சல தத்துவம். தத்துவமானது நன்றாக புரியும். ஆத்ம தத்துவமானது நன்றாக புரியும். ஆத்ம தத்துவம் புரிஞ்சால் ஜீவன் முக்தி. இது வழியாக சொல்லியிருக்க. அப்படி அந்த சத்துக்களை நாம அறியணுமே. ஆனால் நமக்கு தெரியாது அல்லவா, யாரு சத்து யாரு சத்து இல்லேன்னு நமக்கு எப்படி தெரியும்? சதாம் கதி. இவர்தான் இவரை பூஜை பண்ணினடையானால், பகவானுடைய பாத பத்மங்கள்ல 2 துளசியை போட்டு இடையானால், ஒரு நமஸ்காரம் பண்ணினடையானால் உங்க வாழ்க்கையில இன்னார் நல்லவர்னு காமிப்பாராம். அப்படி வைதிகானாம் வேதத்துல சொல்லி இருக்கக்கூடியதான கர்மாக்களை பண்றவர்களுக்கும், சாதுனாம் நல்லவர்களுக்கும், நல்லவர்கள்னா நல்ல கேரக்டர் இருக்கிறவன், பொய் சொல்லாமல், யாரையும் வையாமல், மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் யார் வாழ்ந்து கொண்டிருக்காளோ அவளுக்கெல்லாம் சாதுக்கள்னு பேசும். சாதுனாம் புருஷார்த்த சாதன ஹேது. அவளுடைய புருஷார்த்தம், புருஷார்த்தம் என்ன? தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இதனாலதான் புருஷார்த்தங்கள்.
அவ புண்ணியம் வர்றதுக்கு வழியும் இவர் கொடுக்கிறாராம். புண்ணியம் நமக்கு வறுமையானால் நம்ம மனசானது சுத்தமானது, சாதுக்களுடைய சங்கமானது ஏற்படுறது, அதனால மோட்சத்தை அடையலாம். அதே போலயே அர்த்தமும் காமமும் வறுமையானால், பணம் வறுமையானால் அந்த பணத்தை 4 பேருக்கு விநியோகம் பண்றோம். விநியோகம் பண்றதுனால மனுஷனுக்கு என்ன ஆறுது? சேமம் ஏற்படுறது. ந பிரஜை ந கர்மனா ந பிரஜையா ந தனேன தியாகேன ஐகேன அமிர்தத்வமானதோ. பணத்தினாலேயோ கர்மாவனாலேயோ குழந்தைகள்னாலேயோ ஒரு மனுஷன் நிச்சயமாக மோட்சத்தை அடைய மாட்டான். ஆனால் தியாகேன ஐகேன நம்மகிட்ட இருக்கிறத தியாகம் பண்றதுனால்தான் ஒரு மனுஷன் ரொம்ப க்ஷேமத்தை அடைவான். ஏன் தியாகமானது ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்டதான பலமும் இந்த பகவானுடைய அனுகிரகத்தினால கிடைக்குமாகிய புருஷார்த்த சாதன ஹேது. அதனால்தான் அவருக்கு சதாம் கதி, நல்லோருக்கு அடைக்கலமாக இருக்கிறவர், அவருக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறவர் ஆகியால் ஸ்ரீனிவாசம் கதி. பிறகு அனிருத்தா, பகவான் எந்த அவதாரத்திலையும் யுத்தத்துல தோத்து போல. எல்லா ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் எதுவா இருக்கட்டும், எந்த அவதாரத்திலையும் பகவான் தோத்து போனாருங்கிற ஒரு கதையே கிடையாது. ஏன்? அவருடைய சக்தி அப்படிப்பட்டது. அச்சிந்தியமான அபூர்வமான, யாராலையும் ஜெயிக்க முடியாதான ஒரு சக்தி உடையவர். இந்த சக்தி உடையவராக நாம் நினைச்சோமையானால் நமக்கும் அந்த திறமை வரும். அதற்காகத்தான் அவரை அப்படி பூஜை பண்றது. யாரை யதா யதா உபாசதே ததைவ பலம் பவதி. எப்படி தாங்கள் வழிபடுகிறீர்களோ அந்த குணங்கள் உங்கள்கிட்ட வருது. அதுதான் உபாசனா ரகசியம். இதுதான் தத்கிரதும் நியாயம்னு பேரு. இந்த வண்டு என்ன பண்ண தெரியுமோ, முட்டையிடும் இலைக்கு பின்னால. அதனுடைய சுபாவம் பண்றது. அதனாலதான் வெத்தலை போட்டுக்கிறவெல்லாம் பார்த்தீங்களா, வெத்தலை எழுது நல்லா ஆரம்பி அது பின்னால இருக்கணும்னா தொடச்சு, அதுக்கும் அதுல சுண்ணாம்பு பூசி நடுவில் இருக்கக்கூடியதான காம்பை எடுத்து அப்புறம் மடிச்சு அப்புறம் தானே போட்டுக்கிறான். அதுனா அந்த பின்னால எல்லாம் முட்டையிட்டு இருக்கும். அந்த முட்டையா இருக்கிறது கொஞ்ச நாள் ஆனதுமே அது என்ன ஆகும்னு, அது சின்ன ஒரு பூச்சியாட்ட புழுவாட்டம் வரும். அந்த புழு என்ன நினைக்கிறதா, என்னை வண்டு கொட்டும் அப்படிங்கிற பயத்தினால தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடியதான லாலாஜனத்தினால அது அப்படியே ஒரு ஒரு அதுக்கு மேல ஒரு இதுவா போட்டுக்கிறது, ஒரு கூடாட்டம் கட்டிட்டு அதுக்குள்ள வசிக்கிறது. பாவம் அந்த புழுக்கு தெரியாது. அது என்னன்னா, கொஞ்சம் காத்து வந்தது ஏனால் அங்கே உள்ள இருக்கக்கூடியதான் அந்த லாலாஜலம் எல்லாம் காஞ்சு போய் அதை பிரிக்க முடியாது அப்படின்னு ஆகும். நாம நினைக்கிறோம் என்னமோ, இந்த 8 கால் பூச்சி செவத்தோரமா கட்டுறது பார்த்தீங்களா ஒரு நூல், அந்த நூலை நீங்க அப்படி என்னென்ன போயிடும். ஆனா அந்த நூல் காஞ்சு போயிடுச்சுன்னா அது அவ்வளவு சீக்கிரமா போகாது. எத்தனை பிராணிகளா இருந்தாலும் சரி அதுக்குள்ள மாட்டிக்கும். மாட்டிருந்தா அவர் பாட்டுக்கு ஆனந்தமா சாப்பிட்டு இருப்பாரு. அது பிராணம் போற வரைக்கும் காத்துன்றது. அது தட்டுக்கு பண்ணம் போனவரும் சாப்பிட்டே இருப்பார். ஏன்னா அது சில பதார்த்தங்கள் காஞ்சி போயிடுச்சுன்னா அதுக்கு சக்தி ஜாஸ்தி. அதே போல இந்த பதார்த்தமா அந்த காஞ்சு போய் அதெல்லாம் தனக்குள்ளேயே சுத்தியூரும் தான் பண்ணி பியூபாங்கிற ஒரு நிலைக்கு வந்துருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வண்டு கொட்டுமோன்னு ஒரு பயம். ஆகாரம் கிடையாது. அதுக்கு பயந்துட்டே இருக்கிற காது கொஞ்ச நாளைக்கு என்னன்னா அதை கொட்டி அது பிரிச்சுண்டு இந்த பூச்சியே வண்டாயிடுதுன்னு. அதான் பிரமர கீட்ட நியாயம். கீட்டம்னா புழு, அது வண்டை நினைச்சு அதை தானே பிரமரமா ஆயிடுதான். அப்படி பிரமர கீட்ட நியாயம் மாதிரி நீங்க எந்த தெய்வத்தை உபாசனை பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த தெய்வத்தினுடைய குணங்கள்னா உங்களுக்கு வரும். அதனால அவர் உதாரமா இருக்கிற பெருமாள் நீங்க தியானம் பண்ணீங்கன்னா நீங்களும் உதாரமான குணத்தை அடைவீர்கள். அவர் நிம்மதியா இருக்கிறார்னு தியானம் பண்ணீங்கன்னா உங்க மனசும் நிம்மதியா இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் எந்த ஒரு யுத்தத்திலையும் எந்த ஒரு அவதாரத்திலையும் அவர் யாராலையும் ஜெயிக்கப்படவில்லை. அப்படியும் நாம் அந்த நிலையை அடைவோம். நாம் ஜெயிக்கப்படாம இருக்கணும்னா நாம எப்படி இருக்கணும்? பிரம்மமா. ஆகையால் அவர் தியானம் பண்ணீங்கன்னா ஜீவ பிரம்ம ஞானம் முக்தியானது கிடைக்கும். கேனாபி பிராதுர்பாவேஷு, எப்படிப்பட்டதான நிலைகளிலும் அவதாரங்களில், பிராதுர்பாவங்கள்னா பிறவிகளில், அவருடைய பிறவிக்கு அவதாரம்னு பேரு. ஆகையால் எந்த அவதாரம், ராம அவதாரமோ கிருஷ்ணா அவதாரமோ ஹிரண்யாட்ச அவதாரமோ அப்படி மற்ற அவதாரங்கள்லயோ எப்பொழுதும் வராகலாம் ஹிரண்யாட்சனை கொண்டார். அதே போல ஹிரண்யகசிவை கொல்றதுக்கு நிருசிம்மரா பிறந்தார். எந்த அவதாரத்திலையும் அவர் யுத்தத்துல இன்னொருத்தரால் தோக்கப்பட்டார் என்கிறது கிடையாது. அப்படி ஆகையால் அதனால அவருக்கு அனிருத்தன்னு பேர். அதோட மட்டுமல்ல, பிரத்யும்னுடைய பையனுக்கும் அனிருத்தம்னு பேரு. அவனும் இதே மாதிரி தான். ஏன்னா பகவானுடைய ஒரு சக்தி. அவ
பஞ்ச வியூகங்கள்னு சொல்ற. அந்த வியூகங்களாக ஏற்பட்டது மகாவிஷ்ணுவாகவும் பிரத்யும்னாகவும் அனிருத்தாகவும் இப்படி இருக்கக்கூடியதான ஒரு சுரூபமா இருக்குன்னு அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அவள் விசேஷமாக இதை சொல்லி கொடுக்க பாஞ்சராத்திர ஆகமம்னு பேர். 5 ராத்திரிகள்ல சொன்னதுனால இதுக்கு பாஞ்சராத்திர ஆகமம்னு பேர். இப்பவும் கோவில்ல போனேன்னா 5 பாத்திரங்கள் அங்க வச்சிருப்பா. அந்த 5 பாத்திரத்துல ஒவ்வொரு பாத்திரம் இருக்கிற தீர்த்தத்தை, நடு பாத்திரம் இருக்கிற தீர்த்தத்தை விட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து உங்களுக்கு கொடுப்பா. அந்த துளசியோட சேர்ந்து அந்த தீர்த்தத்தை நாம உட்கொண்டோமே ஏன்னா உடம்புல இருக்கிற சகல வியாதியும் போயிடும், மனசுல இருக்கிற கவலைகள்லாம் போகும் அப்படின்னு விசேஷமாக பாஞ்சராத்திர ஆகமத்துல சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்டதான பாஞ்சராத்திர மூர்த்திகளாக பகவான் சதுர்யோகமா இருக்காருங்கிறதுக்காக விசேஷமாக அனிருத்தான்னு சொல்லு. இப்படி அனிருத்தா சுரானந்தா சுரானந்தா சுரானந்தயதீதி சுரானந்தா தேவதைகளுக்கு ஆனந்தத்தை கொடுப்பார், எப்பொழுதும் தேவதைகளுக்கு க்ஷேமத்தை கொடுத்து கொண்டிருப்பாருங்கிறதுக்காக சுரானந்தா. அப்ப மனுஷர்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்க மாட்டாரா சார்? மனுஷியான்னு யார் நினைச்சிருக்கிறோ தேவதைகள்னு நல்ல எண்ணங்கள் இருக்கிறவாளுக்கு தான் மனுஷியான்னு தேவதைகள். பூமியில இருக்கிற தேவதைகள்லாம் நீங்கள்லாம் எப்பொழுதும் எண்ணம் நன்றாக இருக்குமே. பூமிக்கு பாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனுஷியானால பாரம் இல்லை. ஏன்னா இந்த சகல பிராணிகளையும் உண்டு பண்ணினது பூமாதா தானே. பூமாதா கொடுத்ததான அன்னத்தினால தானே ஏற்பட்டோம் நாமெல்லாம். ஆகையால் மனுஷியால் பூமாதாவுக்கு எப்பொழுதுமே பாரம் இல்லை. ஆனா எப்பொழுது பாரமாகும்? அவன் மனசுல இருக்கக்கூடியதான கொடிய தீய எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் எப்ப வந்துருக்கோ அதனால மனுஷியாளுக்கு ஒரு பாரம். குழந்தைகள் அம்மாவுக்கு கவலையே இல்லை, அம்மா தான் சாப்பிடுறது கூட நிறுத்தி விட்டு குழந்தைகளுக்கு கொடுப்பா. ஆனா அந்த குழந்தைய 4 பேர் வைத்தாருன்னு வச்சுங்களேன், அவளால தாங்க முடியாது. நம்ம குழந்தைய வைறானே அப்படின்னு, அந்த குழந்தைக்கு கெடுதல் வந்துருச்சு அப்படின்னு கவலைப்படுவான். தனக்கு துன்பம் வந்தது ஏன்னால் அம்மா என்னைக்குமே கவலைப்பட மாட்டான். மனுஷனுக்கு சகஜம். ஆனா தன் குழந்தைகளுக்கு ஏதாவதுன்னா தாங்க முடியாது. ஆகையால் கஷ்டம் எது? குழந்தைகளுக்கு வந்த கஷ்டம். அதே போல பூமாதாவுக்கு நிஜமான பாரம் என்ன? மனுஷியாளுடைய எண்ணங்கள் கெட்டு போறது. அப்ப கெட்டு போகுமே ஆனால் அப்பொழுது பகவானே அவதாரம் பண்ணி எதா எதா ஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அப்யுத்தானமதர்மஸ்ய ததா ஆத்மானம் சுஜாம்யஹம் அப்படின்னு தான் உருவத்தை எடுத்துக்கொண்டு இப்படி கொடிய எண்ணம் இருக்கக்கூடியதான அவளை தீய எண்ணங்களை எல்லாம் போக்குவதற்காக அவர் அவதாரத்தை எடுக்கிறார்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஆகையால் வஸ்துதா இவர் என்ன தேவதைகளை ஆனந்தம் பண்ணுகிறான்னு நல்ல எண்ணங்கள் இருக்கிறவாளுக்கு சன்மார்க்கத்தில் இருக்கிறவா எல்லோரையும் காப்பாற்றுவார். அவன் தேவன் ஒரு தேவ ஜாதிக்கு சேர்ந்தவர்கள்ல மனுஷாளா இருக்கட்டும் அல்லது பஸ்வாதிகளா இருக்கட்டும் எண்ணங்கள் தான் முக்கியம். ஒரு கஜேந்திரன் கூப்பிட்டார், ஆதி மூலமேன்னு கூப்பிட்டார், ஓடி வந்தாரோ இல்லையோ வைகுண்ட லோகத்துல இருந்து. அப்ப என்ன எண்ணங்களை பார்க்கிறவர், அதான் வேற ஒண்ணும் காட்டுறது மற்ற பதார்த்தங்கள்ல ஒன்னும் கவனிக்காதவர். அவர் என்ன பண்ணினாரா அர்த்தாமீதி தியா தமேவ விகிரம் அர்த்தாமீதி தியா வித்யாமீதி தியா தமேவ விகிரம் பத்மீபூதோ மன்மதா. நான் உன்னை அடிக்கிறேன் எனக்கூடியதான எண்ணத்துல புஷ்பத்தை போட்டானா மன்மதன். என்னடா ஆச்சுன்னர்? எரிஞ்சு போயிட்டாங்க. அர்த்தாமீதி தியா தமேவ குசுமம் விகிரன்னு உங்களை பூஜை பண்றேன் என்று அதே புஷ்பங்களை தான் போட்டான். ஆனா என்ன ஜனோ முச்சதே, அவன் மோட்சத்தை அடைகிறான். அடிக்கிறேன் எனக்கூடியதான எண்ணத்துல புஷ்பத்தை போட்டான் மன்மதன், எரிஞ்சு விட்டான். வித்யாபியந்தர விருத்தி மாத்திர ரசிகா. ஆயால் பகவான் என்ன அவர் நீங்க எதை கொடுக்கிறேன் எதை படைக்கிறேன் என்கிறத பார்க்கல, உங்க மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்களை தான் அங்க வைக்கிறார். வித்யாபியந்தர விருத்தி மாத்திர ரசிகா. யாரோ தத்வாமி மம தெய்வதம், அவர் தான் என்னோட தெய்வம். நாம்னா அப்படி நாம்னா எது மற்ற தெய்வங்கள பேரோட கூட கூப்பிடலட்டார் விவகாரம் முழுக்க. ஏன்னா அவ்வளவு கருணை மனசுல நமக்கு. ஏன்னா எல்லோராலையும் எல்லாம் கொடுக்க முடியுமா? நிறைய பட்பங்கள் நிறைய புஷ்பங்கள் பழங்கள் இவைகள்லாம் எல்லோராலையும் கொடுக்க முடியுமா? இருக்கிறவா கொடுக்குறா, இல்லாதவா என்ன பண்ணுவா? பகவான் உங்கள்கிட்ட எதையும் எதிர்பார்க்கல இருக்கிறாமே. பத்திரம் புஷ்பம் பலம் சோயம் யோமே பக்தியா பிரயத்ததி. வெறும் இலை தவனம் மருவம் துளசி எல்லாம் அங்கேயே இருக்கிறத வாங்கி போட்டா வரும். அதே போலயே புஷ்பங்கள் கூட இந்த புஷ்பம் ஒவ்வொரு புஷ்பம் போட்டா போறோம்னு பகவான் இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்கவே இல்லையே உங்களை. எருக்கம் புஷ்பம், உம்மத்தம் புஷ்பம், தும்ப புஷ்பம், அது பார்த்தீங்களா தும்ப புஷ்பம் யாராவது தலையில வச்சுப்பாடா அது போடுங்க போடுங்க. இலை
இப்ப இளம் போட்டாலே பகவானுக்கு அவ்வளவு இஷ்டமா. ஆனா புஷ்பம் வைக்கிறவா பார்த்தீங்களா, அவளுக்கு என்ன தெரிகிறதுன்னு எல்லாமே தாழம்பூ இருக்கு, விதை இலைதான் முள்ளு முள்ளா இருக்குன்னு. நான் இன்னைக்கு வரலட்சுமி விரதம் வரப்போறது, ஒரு தாழம்பூ 200 ரூபாய்மா. என்ன அவளுக்கு தெரியும், இத புஷ்பத்தை பூஜை பண்ணினா அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டம், அது அவனுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன ஐயோ வேலைங்கிறது அதெல்லாம் இதெல்லாம் கேட்கவே இல்லை. அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா, எது இருக்கோ அதனால பூஜை பண்ணணும். இல்ல மனசுனால தங்க புஷ்பத்தை பூஜை பண்ணிடணும்னு நினைக்கிற, தங்கத்தினால புஷ்பம் பண்ணி அது சந்தனத்துல துவச்சு அம்பாள் பாதத்துல விட்டேன்னு போட்டேன்னு ஒரு பூஜை பண்ணினா போல தியானம் பண்ணுங்கிற யாரு வேண்டாம். அம்பாள் இது வேணும் அது வேணும், உலகம் முழுக்க அவளால் சிருஷ்டிக்கப்பட்டதான பதார்த்தத்தை எடுக்கும் பொழுது இது வேணும்னு சொல்லணும்னு இல்லை. எது பக்தியோட எதை பண்ணாலும் உங்க சக்திக்கு தகுந்த மாதிரி பண்ணினடையானால் அமிதமான பலத்தை கொடுக்கிறாள். ஆகையால் அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் சுரானந்த. நல்ல எண்ணங்களோட பகவான பூஜை பண்ணினா போதும், அவளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறார். கோவிந்தா. அடுத்த நாம, இந்த நாம அப்பப்ப வந்துட்டே இருக்கும், மறுபடியும் அப்பப்ப நம்ம பார்க்கணும். கோவிந்தா நட்டாம் வைதரணிம் பூர்வம் அவிந்தத்யத்குஹாகதாம் கோவிந்த இது தேனாஹம் தைவி தைவி தேவைர் வாக்பிரபிஷ்டுதா. நட்டாம் வைதரணிம் பூர்வம். ஒரு காலத்துல பிரம்மதேவர் உலகங்களை எல்லாம் படைத்தார், பூமியை சிருஷ்டி பண்ணினார். இந்த பூமியை சிருஷ்டி பண்ண ஹிரண்யாட்சன் ஒரு அரக்கன் வந்தான். இந்த பூமியை என்ன பண்ணினார், ஒரு பாய மடிக்கிற போல மடித்து பாதாள லோகத்துக்கு எடுத்துட்டு போயிட்டான். தேவதைகள்லாம் வந்து பிரம்மதேவரை கேட்கிறார், ஏன்னா ரொம்ப நாளா நமக்கு சேரவே இல்லையே, எது யஜ்ஞ பாகம்லாம் ஒன்னும் சேரலையே, என்னாச்சு அப்படின்னு கேட்கிறான். மாசம் நம்ம பேங்க்ல கிரெடிட் ஆகணும் உங்களை அமௌண்ட்டுக்கு, 2 மாசமா கிரெடிட் ஆகலன்னு என்ன பண்ணுவேன், ஓடி போய் கேட்கிறேன். அதான் விவகாரம். போய் கேட்டிருக்கா தேவதை, என்ன வரலையே காது, வரலையே காது, எங்களுக்கு எங்கே பாகம் வரலையே. பிரம்மதேவர் கண்ணால பாக்குறார், தியானத்துல பார்த்தா பூமியே காணும். தான் படைச்சதான முழு பூமி காணும்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஓடி போயிட்டார். என்னடா இது போல எதிர்பார்க்கலையே மகாவிஷ்ணு. கவலைப்படாதேன்னு அந்த பிரம்மதேவருடைய மூக்குல இருந்து ஒரு தும்மல் அந்த தும்மல்ல இருந்து ஒரு பெரிய ஒரு பன்னி சின்ன பன்னி. அது என்ன ஆச்சுன்னு, அது மறுபடியும் பூமியில ஜலத்துக்குள்ள விழும் பொழுது பெரிய யானை சைது காட்டான். உள்ள தவேலு கீழே பிடிச்சது. அந்த ஜலத்துல பிடிச்சதுமே என்னாச்சு, அந்த இளைஞாற்று எங்கிருந்து இவ்வளவு சத்தம் வந்துன்னா வர அவரோட யுத்தம் பண்ணி ஆதிவதா ஆனாருந்து யுத்தம் பண்ணி அவரை கொண்டு ஜெயிச்சார். இப்படி காணாத போன பூமியை நட்டாவை தரிசி தரணி பூர்வம். தரணின்னா பூமி, நட்டாவை தரணி பூர்வம். ஒரு காலத்துல காணாத போன பூமியை அவிந்தத்யத்குஹாகதாம். குஹான்னா இங்க ரசாதலம்னு அர்த்தம். ரசாதலத்துல இருக்கக்கூடியதான அதை அடைந்தார், மறுபடியும் கொண்டு வந்தார். கோவிந்த இதே நாகம். கோன்னா பூமின்னு அர்த்தம். காம் பிருத்திவியும் அவிந்தது, இது கோவிந்தா. இங்க கோசத்துக்கு பிருத்திவின்னு அர்த்தம். அதனால கோவிந்த இதே நாகம். தேவயிர்வாக்பிரபிஷ்டுதா. தேவயிர்வாக்பை வேதம் சொல்வதில்லை. இப்படி எனக்கு கோவிந்தன் என பேரானது வேதமானது எனக்கு சொல்லி இருக்கு அப்படின்னு மோட்ச தர்ம வதனாத் கோவிந்தா. கோவிந்தாங்கிறதுக்கு என்ன ஒரு அர்த்தம் இப்ப பார்த்தோம். அவர் வராகாவதாரமா இருந்து பூமியை மறுபடியும் மீட்டு கொண்டு வந்தவர், அதனால அவருக்கு கோவிந்தன் பேர். அகம் கிலேந்திரோ தேவானாம் ஸ்வங்கவாமிந்திர தாங்கதா கோவிந்த இது லோகாத்மாம் தோஷ்யந்தி புவி சாஸ்வதம். இந்த இடத்துல கோவிந்தன்கிற நாமாவுக்கு இங்க என்ன அர்த்தம்னு, கோவிந்தன்கிற பேருக்கு கிருஷ்ணன் அர்த்தம். கிருஷ்ணன் என்ன பண்ணினா, கோவர்தன மலையை தூக்கினார். எதற்காக? இந்திரன் விட்ட மழையினால அங்க இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப கவலை வரும் பொழுது, அவ விடாத மழை 7 நாள் வரும் பொழுது அவளை ரொம்ப சமப்பட்டார். அப்பொழுது அவளை கொடை மாதிரி கோவர்தன பர்வதத்தை தூக்கி அவளை காப்பாத்தினார். இந்திரன் பார்த்தாரா, இவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு மனுஷன்னு கூட ஒரு கேஷுவாலிட்டி இல்லையே. தினந்தோறும் பேப்பர்ல பார்த்துமே 4 பேர் போயிட்டா, 40 பேர் போயிட்டா, 120 பேர் போயிட்டா, நம்ம ஊர்ல ஒருத்தர் போனது. இப்படியே இருக்க விவகாரம் முழுக்க. நம்ம இவ்வளவு மழை வேணும் கொல்லணும்னு பண்ணிட்டு இருக்கோம், ஒத்தரும் போகலையே, என்னையா விதேனும். இந்திரனே நினைச்சது சில சமயத்துல ஆகாதுன்னு. தெய்வானுகூலம் இல்லை, அப்புறம் வேற வழி இல்லைன்னு மழையை நிறுத்தி விட்டார். கிருஷ்ண பரமாத்மா எல்லாரையும் அவ ஆத்துக்கு போனார். அவ சாமானோட அவ ஆத்துக்கு போயிட்டார். போன பிறகு இந்திரனும் காமதேனும் மற்றவர்கள்லாம் வந்து பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி, அதற்கு பிறகு அந்த
இந்திரன் என்ன பண்ணினாரா, அகங்கிலேந்திரோ தேவானாம், நான் தேவதைகளுக்கு இந்திரனா இருக்கேன். ஸ்வம் கவாமீந்திர தாம் கதா, தாங்களோ பசுமாட்டுகளை காப்பாத்துறவாளா நாங்க இருக்கேன், ஜீவர்களை காப்பாத்துறவாளா நீங்க இருக்கேன். ஆகையால் கோவிந்த லோகாஸ்வம் தோஷ்யந்தி புவி சாஸ்வதம், ஆகையால் இந்தியிலிருந்து உங்களுக்கு கோவிந்தன் எனக்கூடியதான பெயர் இருக்கும். எல்லோரும் உங்களை கோவிந்தா கோவிந்தான்னு பூஜை பண்ணுவா அப்படின்னு அனுகிரகம் பண்ணி அந்த காமதேவனுடைய ஒரு ஸ்ரீலத்தினால அவருக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது என்ற பாகவதாதி கிரந்தங்கள் ஹரிவம்சம் தான் சொல்றதுங்கிறதுக்காக கோவிந்தன்னா பகவான் கிருஷ்ணனுடைய அவதாரம் என்ற 2வது அர்த்தம் சொன்னோம். கௌரேஷா துயதோ வாணி தாம் விந்தயதே பவான் தாம் ச விந்தயதே பவான் கோவிந்தஸ்து ததோ தேவா முனிபிக்கத்யதே பவான் அப்படின்னு ஹரிவம்சத்திலே இன்னொரு இடத்துல கௌஹோ ஏஷா துயதோ வாணி, வாணின்னு வேதம்னு அர்த்தம், வேத சப்தங்கள், சப்தத்துக்கு வாணின்னு பேரு. இந்த வேத சப்தங்கள்ல கௌஹோங்கிற பேர்னால சொல்லப்படுறது. தாம் ச விந்தயதே பவான், யாரு தங்களை பூஜை பண்றாளோ உங்களை நினைக்கிறாளோ அவளுக்கு இந்த வேத சப்தங்களும் வேதார்த்தங்களும் புரியும்படி பண்றேன். பகவத் அனுகிரகம் இருந்தா தான் வேதங்களுடைய அர்த்தம் புரியும். அது காதால விழணுமையானால் நமக்கு புண்ணியம் இருக்கணும். கொஞ்சம் புண்ணியம் இருந்தா தான் வேத சப்தம் காதுல கேட்கும். அதை காதுல விழுந்த பிறகுதான் அதுக்கப்புறம் அமிதமான புண்ணியம் வரும். அதுல கொஞ்சம் பேசிக்கா இருக்கணும் சுவாமி, இல்லைன்னா ஆரம்பிக்கிறது ஆரம்பமே இல்லைன்னா இப்படி அப்படி பகவானுடைய அனுகிரகம் இருந்தால்தான் நமக்கு கிடைக்கும் என்கிறதுனால கௌரேஷா துயதோ வாணி தாம் ச விந்தயதே பவான், அதை அடையும்படி பண்றேன். எல்லா மனுஷியாளுக்கும் வேத சப்தங்கள் காதுல ஒலிக்கும்படி பண்றேன். அந்த காதுல ஒலிக்கும்படி பண்ணிருக்கிற அத பக்தி ஸ்ரத்தையோட யாரு கேட்கிறானோ அவனுக்கு புண்ணியம் வந்து கொஞ்ச நாள் ஆனப்புறம் அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்க கூடியதான வாய்ப்பு அவனுக்கு தருகிறாங்க. அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு அவன் சேமத்தை அடைகிறான். ஆகையால் உங்களுக்கு வேதத்தை விந்தயதே, அதை தாங்கள் அறியும்படி பண்ணுகிறீர்கள். கோவிந்த சுததோ வேத முனிபி ததோ தேவ முனிபிக்கத்யதே பவான், ஆகையால் தான் தாங்கள் கோவிந்தன் என்று முனிகளால் பூஜை போற்றப்படுகிறீர்கள் அப்படின்னு ஹரிவம்சத்துல வேத வேத்தியனாகவும் வேதத்தை நமக்கு அறியும்படியான சாமர்த்தியத்தை கொடுக்கிறவராகவும் பகவான் இருக்கார். அப்படின்னு அம்பாளை பூஜை பண்ணினா அம்பாள் என்ன கொடுக்குறாளா, சிவஞான பிரதாயினி, சிவஞானத்தை தான் கொடுக்குறா. நீங்க நினைக்க போல காசு கொடுக்கணும் அது கொடுக்கு, அதெல்லாம் இன்சிடென்ட் தானா வரும். ஆனா நிஜமா அம்பாள் கொடுக்கக்கூடியது சிவஞானத்தை கொடுக்குறார். அதே போலயே பகவானை பூஜை பண்ணினீங்கன்னா பகவான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறார். எந்த ஞானம் வந்த பிறகு மறுபிறவி இருக்காதோ, மறுபடியும் இந்த பிறந்த நானா விதமான தொல்லைகளை அனுபவிக்க வேண்டியது இல்லையோ, அப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை கொடுக்கறதுனா பகவானுக்கு என்ன பேரு, கோவிந்தஹா என்று பெயர். இப்ப கோவிந்த சப்தத்துக்கு 3 விதமா அர்த்தம் பண்ணியிருக்க. அதனால 3ம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்ற பாருங்க. இந்த கோவிந்த சப்தம் மட்டும் 3 தரம் சொல்றது வழக்கம். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு அது என்ன சார் ஒரு தரம் சொன்னா போருமாங்க போற, அதான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தமா. அது ஆச்சாரியால் விதமாக தர்மசாஸ்திரத்துல அப்பப்ப சொல்லக்கூடியதான சில பதார்த்தங்களுக்கு தான் இப்படி அர்த்தங்கள் இருக்குன்னு எடுத்து ரகசியமான அர்த்தங்கள் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல விசேஷமாக சொல்லியிருக்கேன். ஆகையால் கோவிந்த நாமமாவது ரொம்ப விசேஷம். அப்படி இருக்கிற நாமாவை ஜனங்கள் எப்படி ஆயிட்டா பரீட்சை எப்படி எழுதுறேன்னு கோவிந்தான்னு எந்த அளவுக்கு போயிடுது பார்த்தீங்கன்னா, எது ரொம்ப வசதியோ எதை நினைச்ச மாத்திரத்தினால சகல க்ஷேமும் வருமோ அத ஜனங்களை என்னென்ன அது பரிகாசமா பண்ண சொல்லிவிட்டார். அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். கோவிந்த சப்தத்துக்கு அவ்வளவு அர்த்தம் உண்டு. அதனால்தான் அச்சுதா அனந்த கோவிந்த நாமத்ரய பேஷம், அச்சுதா அனந்தா கோவிந்தா எனக்கூடியதான 3 நாமாக்களை சொல்லி ஒரு மனுஷன் தீர்த்தத்தை குடித்தானே ஆனால் அவன் உடம்புல இருக்கிற சகல வியாதியும் போயிடும், அவன் மனசுல இருக்கக்கூடிய சகல ஆதியும் போகும். ஆகையால் தான் ஒவ்வொரு நாளும் ஒரு 5 தரமாவது நீங்க ஆசமனம் பண்ணணும்னு சொல்லியிருக்க. விசேஷமா இந்த கோவிந்த நாமத்துக்கு இவ்வளவு விசேஷம் இருக்கு. அதனால்தான் ஆச்சாரியால் தனித்தனியாக கோவிந்தாங்கிறதுக்கு 3 அர்த்தமும் தனியா வரணும்னு 3 ஸ்லோகங்களை சொல்லியிருக்கார். இது ஹரிவம்சே இப்படி. அதுக்கப்புறம் கோவிதா அம்பதி பகவானுடைய நாமக்கள்ல இன்னொரு நாமம் கௌஹோ வாணி தாம் விந்ததி கோவிந்தா தேஷாம் பதிஹி பதிஹி விசேஷேண இது கோவிதாம் பதிஹி. முன்னால சொன்ன அர்த்தம்னா கௌஹோன்னா வேத வாக்கியங்கள்னு அர்த்தம்.
அந்த வேத வாக்கியங்களை அறியும்படி பண்ற அறிந்தவர்கள் கோவிதா. கோவிதா கோவிந்தா இல்ல, கோவிதாள். கோன வேதம், வேதத்தை அறிந்தவர்கள், வேதத்தினுடைய அர்த்தத்தை அறிந்தவர்கள், வேதோக்தமான கர்மாக்களை அறிந்தவர்கள், வேதங்கள் எல்லாம் எப்படி பகவான போற்றுகிறதோ அந்த தத்துவத்தை அறிந்தவர்கள். அவ வேத வித்யா சம்பன்னாள். அப்படிப்பட்டவாளுக்கு கோவிதாள்னு பேர். முன்னால சொன்னது கோவிந்தா, இப்ப சொன்னாள் கோவிதாள். அந்த கோவிதாளுக்கெல்லாம் பதிகி, அவளுக்கெல்லாம் அதிபதியா இருந்து கொண்டு அவள் வாழ்க்கையில ஒரு துன்பமும் இல்லாம அவளை காப்பாற்றி கொண்டிருக்கிறவன். ஆகையால் கோவிதாம்பதி. ஆகையால் பகவானுடைய நாம கோவிதாம்பதினு பேரு. மகேஷ் வாதோ மகே பக்தா ஸ்ரீனிவாசம் கதி அனிருத்த சுரானந்த கோவிந்த கோவிதாம்பதே அப்படிங்கிற நாம வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது மரே ஜமனோ ஹம்ச சுபர்ணோபுஜகாத்தம இரண்யநாபஸ்துதபாஹ பத்மநாப பிரஜாபதி அப்படிங்கிற நாமக்கள். இதை நாளைக்கு கவனிப்போம்.